இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை மகேஷ் அவகிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக உனக்கு அகெயின்ஸ்டாக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. உனக்கு துரோகம் பண்ணவங்க தானே அவங்க. இப்போ நீ வேற அவங்களுக்கு எதிராக இருக்க, அதனால அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அந்த மகேஷ் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் மாயா அமைதியாக இருப்பா. முதல்ல மகேஷ் கான்ஷியஸ் வரட்டும். உனக்கு அந்த கொலை முயற்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவன் வாயாலே சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் நம்ம அவனை விடாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிப்பா, போலாம். உன் பேரு ராஜா தானே? ஆமா. ஆதார்ல கார்த்திகேயன்னு போட்டிருக்கு. அது சர்டிபிகேட்ல அந்த பேர் தான் இருக்கும். ஆனா எல்லாம் ராஜா தான் என்ன கூப்பிடுவாங்க. அவன் ராஜா சேதுபதியோட பேர். அவன் உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு உன் வீட்லயே இருக்கான். ஒருவேளை சித்தி சொல்ற மாதிரியும் மாயா சொல்ற மாதிரியும் இவன் தான் தாத்தா பாட்டியோட பேரனா இருப்பானோ? நம்ம இங்க குடி வர்றது தேவையா? நம்ம ஊர்லயே நம்ம நிம்மதியா இருந்தோம். இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க தான் விடாப்படியே இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல மைதிலி, அந்த ஊர்லயே இருந்தா எனக்கு தீபா ஞாபகமாவே இருக்கு. வாழ வேண்டிய வயசுல அநியாயமா போயிட்டாளேன்னு மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு தான் மாப்பிள்ளை கூட வாழ கொடுத்து வைக்கல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் அந்த ஊர்ல இருக்க வேண்டாமேன்னு முடிவெடுத்தேன். என்ன இருந்தாலும் இத்தனை காலம் இருந்த ஊரை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கலத்த. என்னம்மா பண்றது, மன நிம்மதி முக்கியம் இல்லையா? இடமாற்றம் வந்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்குதான் இங்க வந்தோம். கார்த்திக் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு. நமக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு தான் இருக்காரு. ஆமாத்த, இதுவே வேற ஒருத்தரா இருந்தா தீபா போனதுக்கு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒதுங்கி இருப்பாங்க. ஆனா கார்த்திக் தங்கமான மனுஷன். ஆமா மைத்திலி, நமக்கு தான் குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. தீபா முழுமையா வாழாம போய் சேர்ந்துட்டா. அவருக்காச்சும் இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட யாருக்கும் சொல்லாம வந்துட்டோம். சரி, இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம். தீபா, நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் போயிட்டியே. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர். அவரோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் உனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. உன்னை எழுந்துட்டு அவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். அவரோட நல்ல மனசுக்கு அதெல்லாம் அமையும் அத்த. யார் கண்டா இந்நேரம் அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கூட அமைஞ்சிருக்கலாம். அப்படி அமைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன் வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கான். சின்னவனும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தானே. இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். சரிங்க அத்த. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, கேக்குதுங்களா? அத்த ஒரு நிமிஷம். ஹலோ. புதுசா இருக்கா? பாக்குறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்காளே. பாக்குறப்பவே ஒரு மாதிரியா இருக்கு. இது மியூசிக் டைரக்டர் திலீப் குமாரோட விசிட்டிங் கார்டு. அவர் இப்போ ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காராம். ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தங்கியிருக்காராம். சினிமாவுல புது சிங்கரை அறிமுகப்படுத்துறதுல ஆர்வமா இருக்காராம். பூர்ணாங்கிற ஒரு பொண்ணு நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறத பார்த்து என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பாடுறத வீடியோ எடுத்திருக்கா. அவ திலீப் குமாரை மீட் பண்றப்ப நான் பாடின வீடியோவை காட்டியிருக்கா. அவரும் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காரு.
இது அருமையான சான்ஸ மிஸ் பண்ண கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உங்ககிட்ட இத பத்தி பேசலான்னு வந்தேன். ராஜா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சுவாதி, எனக்கு நம்ம இப்போ இது வேணாம்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை, நீ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பாடினதே தப்புன்னு உன் அம்மா இன்னும் உன் மேலே கோவமாக இருக்காங்க. இப்போ நீ சினிமாலையும் பாட போகிறேன்னு சொன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் உன் மேலே கோவதாப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உன் ஸ்டடீஸ் என்ன முடியல. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் உனக்கு அப்புறமும் வரும். முதல்ல உன் ஸ்டடீஸை நீ கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ சிங்கர் ஆகிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். இப்போ அவசரப்பட வேண்டாம். உன் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் உன் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீ பெரிய சிங்கராக வருவ. ராஜா சொல்றதுதான் சரி. இப்ப நீ அவசரப்பட வேண்டாம். உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நிறைய சாதிக்கலாம். இப்ப படிக்கிறதுல மட்டும் கவனமா இரு. படிப்பு உன் எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். சரிக்கா, நீங்க 2 பேரும் இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் இனிமே அதை பத்தி நினைக்க மாட்டேன். படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். வரட்டுமா? சரி. சொல்லுங்க பூர்ணா. என்ன முடிவெடுத்திருக்கீங்க சுவாதி? அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கதா கால் பண்ண. இல்ல, இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கிறதா இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. அதை விட உங்க வாய்ஸ் திலீப் குமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர்லயே வந்து பார்க்க சொல்லிருக்காரு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்க என்னடானா கிடைச்ச சான்ஸ வேண்டாங்கறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க வீட்ல அக்கா மாமா கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ண. அவங்க தான் இப்ப வேண்டாம், படிப்புல கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது. ஏன் ஸ்வாதி நீங்க இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதான்னு எவ்வளவு பேர் அலையறாங்க தெரியுமா? அதுலயும் திலீப் குமார் சார் மியூசிக்ல பாட நீ நானு தவம் கிடக்குறாங்க. நீங்க கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்றீங்க. உங்க அக்காவும் மாமாவும் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தடவை அவங்களுக்கு தெரியாம திலீப் குமார் சாரை வந்து பார்த்து ஒரு தடவை பாடி காமிச்சிட்டு போங்க. ஒருவேளை உங்க வாய்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்து சான்ஸ் கொடுத்தாருன்னா அப்புறம் உங்க அக்கா மாமா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. நீங்க அப்புறம் பாட ஆரம்பிச்சீங்கன்னா உலகமே உங்களை பாராட்டும். பணம், பேர், புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஆரம்பத்துல இந்த மாதிரி தடங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் மீறிதான் சாதிக்கணும். என்ன ஸ்வாதி அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சொல்ற விஷயங்களும் கரெக்டா தான் இருக்கு. பெரிய பாடகியா வரணும், நிறைய சாதிக்கணுங்கிறது தான் என்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம். அப்படியே தயங்குறீங்க? ஒரு தடவை வந்து மியூசிக் டைரக்டரை பாருங்க. அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பமா தான் இருக்கும். நீங்க என் நல்லதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. சரி, நான் வரேன். குட்.